வணக்கம் மக்கள்ஸ். அமெரிக்கா ஏன் உலக அளவில் இவ்வளோ டாமினண்ட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமெரிக்கா ஏன் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக இன்னும் வர இருக்குது. அமெரிக்காவுக்கு உலகத்திலே எதுவும் மிஞ்ச முடியாத இராணுவ சக்தி இருக்குது. இது வெறும் படை எண்ணிக்கை மட்டும் இல்லை, அந்த நாட்டோட டெக்னாலஜி, குளோபல் ரீச், அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் தான். வருஷத்துக்கு அமெரிக்கா மொத்தமாக தன்னோட டிஃபென்ஸுக்கு மட்டும் $800 பில்லியன் செலவிடுறாங்க. இது இந்திய மதிப்பில் சுமார் 66,40,000 கோடி. இது அடுத்த 10 நாடுகளை விட அதிகம். இந்த மிகப்பெரிய பட்ஜெட் மூலமாக அமெரிக்கா தன்னோட இராணுவ தொழில்நுட்பத்தில் பல இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அனுமதிக்கிறது. B-2 ஸ்பிரிட் F-35 லைட்னிங் II, இது எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாமல் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த விமானம் பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா கிட்ட நியூக்ளியர் சப்மெரின்ஸ் இருக்குது. இதை வச்சு பல மாதம் நீரில் இருந்தபடியே நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணி தாக்குதல் செய்யலாம். உலகத்திலேயே மொத்தமாக வெறும் 50 ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் இருக்குது. அதில் அமெரிக்கா கிட்ட மட்டும் 11 இருக்குது. இதை வச்சு இவங்க எந்த இடத்துலையும் தாக்குதல் செய்ய முடியும். பட் எதனால் அமெரிக்கா இராணுவம் உலகத்தில் இவ்வளோ டாமினண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 80 நாடுகளில் 750க்கும் மேற்பட்ட இராணுவ முகாம்கள் அமெரிக்கா வச்சுருக்காங்க. இது உலகின் எந்த பகுதியிலையும் உடனடியாக தாக்குதல் நடத்த உதவுகிறது. ஜெர்மனி, ஜப்பான், சவுத் கொரியா, மிடில் ஈஸ்ட் நாடுகளில் அமெரிக்காவோட இராணுவ முகாம்கள் இருக்குது. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட சில மணி நேரத்திலேயே சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னதுன்னா, அமெரிக்கா தான் நேட்டோ அமைப்போட லீடர். ஸோ இதனால் நேட்டோவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியை யாராச்சும் அட்டாக் பண்ணால் கூட அது மொத்த நேட்டோ கண்ட்ரிஸையும் அடித்ததுக்கு சமம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா பல $1 பில்லியன் உக்ரைனுக்கு மிலிட்ரி எய்டாக கொடுத்து உதவி பண்ணாங்க. ரெண்டாவதாக, எக்கனாமிக் சூப்பர் பவர். அமெரிக்கா தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ ஒரு எக்கனாமி ஜிடிபி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜிடிபினா என்னென்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். ஸோ இதை வச்சு தான் ஒரு நாட்டோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன கண்ட்ரி ஏபிசின்னு வச்சுப்போம். இந்த நாட்டில் அக்ரிகல்ச்சர்லேருந்து அந்த வருஷம் கிராப்ஸை க்ரோ பண்ணி விற்று ஒரு $500 பில்லியன் பண்ணுறாங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங். இங்கே ஃபேக்ட்ரிஸ் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக கார்ஸ், பைக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்னு வச்சுப்போம். இதிலேருந்து ஒரு $700 பில்லியன் வருது. அடுத்து சர்வீஸில் நிறையா இருக்குது. இப்போது பர்சனல் சர்வீஸும் பப்ளிக் சர்வீஸும் பார்ப்போம். பர்சனல் சர்வீஸில் ஹேர் கட் ஷாப் எடுத்துக்கலாம். பப்ளிக் சர்வீஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதோட ஒர்த் ஒரு $800 பில்லியன் வருது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய அமௌண்ட் $2 ட்ரில்லியன். ஸோ ஏபிசி நாட்டோட ஜிடிபி $2 ட்ரில்லியன். 2024 கணக்குப்படி அமெரிக்காவோட ஜிடிபி $29 ட்ரில்லியன். அடுத்து சைனா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க, $18 ட்ரில்லியன். அப்புறம் நம்ம இந்தியாவோட ஜிடிபி $3.4 ட்ரில்லியன். அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக டெக்னாலஜி, ஃபினான்ஸ் அண்ட் குளோபல் ட்ரேட் ஒரு முதுகெலும்பாக இருக்குது. ஏன் அமெரிக்காவோட எக்கனாமி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட்டில் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸான நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நாஸ்டாக் இருக்குது. இதில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் நாஸ்டாக் செகண்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பல $1 ட்ரில்லியன் ஒர்த்தான அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இன்று பெரிய தொழில்நுட்ப கம்பெனிகளான ஆப்பிள், அமேசான், டெஸ்லாவோட மார்க்கெட் வேல்யூ பல நாட்டோட ஜிடிபியை விட அதிகம். அடுத்து US தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படும் கரன்சி. அது மட்டும் இல்லாமல் 60% குளோபல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அமெரிக்கா டாலர்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஏன் சைனா மாதிரி நாடு கூட அவங்களோட எக்கனாமியை டாலர்ஸில் தான் கையாளுறாங்க. அடுத்து அமெரிக்காவோட குளோபல் எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ். உக்ரைன் மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்தின அப்புறம் அமெரிக்கா அதுக்கு எதிராக ரஷ்யா மேலே பல பொருளாதார தடை விதிச்சாங்க. இதனால் ரஷ்யாவோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரஷ்யா ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கோங்க, அமெரிக்கா ஒரு பெரிய பேங்க் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போது அமெரிக்கா ரஷ்யாவோட பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணால் ரஷ்யானால் குளோபல் மார்க்கெட்டில் எதுவும் விற்கவோ வாங்கவோ முடியாது. ஏன்னா நிறைய நாடுகள் US டாலர்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ
ரஷ்யானால் ஒழுங்காக பிஸ்னஸ் கூட பண்ண முடியாது. மூணாவதாக தொழில்நுட்ப ஆதிக்கம். அமெரிக்கா சயின்ஸ், இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜியில் ரொம்ப டாமினேட்டாக இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்கில் கூட அமெரிக்கா தான் இப்போ வரைக்கும் முன்னிலையில் இருக்காங்க. அமெரிக்கா தான் மோஸ்ட் ஆஃப் த செமிகண்டக்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சிப் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸை வச்சு தான் உருவாக்குவாங்க. இப்போ யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைஸ்களான கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்றும் பல கேஜெட்டுகளில் சிப்போட முக்கிய பங்கு இருக்குது. இன்டெல், ஏஎம்டி, என்விடியா போன்ற கம்பெனிகள் தான் இப்போது மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிப்ஸை டிசைன் பண்ணுறாங்க. பட் என்னதான் சிப்ஸை தாய்வான், சவுத் கொரியாவில் உருவாக்குனாலும் அதோட டிசைன் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது. இப்போது சைனா சொந்தமாக அவங்களுக்குன்னு சிப்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 90% அட்வான்ஸ் சிப்ஸோட டிசைன் எல்லாம் அமெரிக்காவோடது தான். அடுத்து விண்வெளி ஆராய்ச்சி. அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சியும் உலக அளவில் பெரிய ஆதிக்கம் இருக்குது. அப்போலோ ப்ரோக்ராம் மூலமாக நிலவில் மனிதரை இறக்கிய ஒரே நாடு அமெரிக்கா தான். ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனம் இப்போ விண்வெளி போட்டியில் முன்னிலையில் இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு ராக்கெட்டை ஒரு டைம் யூஸ் பண்ண உடனே அதை குப்பையாகிடும். இதனால் செலவு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை உருவாக்கி அந்த செலவை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்பேஸ் எக்ஸ் மார்ஸில் மனிதர்களை குடியேற்றம் அமைக்க ஒரு முக்கிய குறிக்கோளோடு இருக்காங்க. நாசாக்கு மார்ஸில் போகிறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நிலவு மேலே தான் இருக்குது. நாசா லேட் 2030s இல்லைனா ஏர்லி 2040s மார்ஸ் மிஷன் பிளானை செயல்படுத்துவாங்க. அடுத்து கலாச்சார ஆதிக்கம். உலக அளவில் அமெரிக்காவோட கலாச்சார ஆதிக்கம் அவங்களோட இராணுவம் மற்றும் எக்கனாமியோட ரொம்ப பெருசு. ஹாலிவுட் தான் குளோபல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்களோட படங்கள் 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் ரிலீஸ் பண்ணி நல்ல வசூல் சாதனை பண்ணுறாங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு சிஜியை யூஸ் பண்ணது வெஸ்ட்வேல் என்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஜுராசிக் பார்க் இன்னும் பெரிய புது ஸ்டாண்டர்டுக்கு அவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை கொண்டு போனாங்க. நம்ம பொழுது போலன்னு பார்க்குற முக்கால்வாசி ஓடிடி பிளாட்ஃபார்ம்களான நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி ப்ளஸ், ஆப்பிள் டிவி, இன்னும் பல ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் 30 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் உலக அளவில் வச்சுருக்காங்க. அடுத்து மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஹிப்ஹாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது அமெரிக்கா தான். இது உலகம் முழுவதும் கேட்கப்படும் ஒரு ஜானர். அது மட்டும் இல்லை, பாப், ராக் அப்புறம் R&B கூட அமெரிக்காவில் உருவான ஜானர் தான். அதுவும் நமக்கு பிடிச்ச சாங் கேட்குறக்கு ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், யூடியூப் மியூசிக்னு யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸும் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். அடுத்து ஃபுட் கல்ச்சர். உணவு பழக்கத்தில் கூட அமெரிக்காவின் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்குது. மெக்டானல்ட்ஸ், KFC, ஸ்டார்பக்ஸ், கொக்கோ கோலா, பெப்சி, டாக்கோ பெல், டாமினோஸ் பீட்சா, பர்கர் கிங், பீஸா ஹட், சப்வே, பாப்பாய்ஸ்னு எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். இதில் மெக்டானல்ட்ஸ் 40,000 லொக்கேஷனுக்கு மேலே உலகம் முழுவதும் வச்சுருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் போடுற டிஷர்ட், ஜீன்ஸ், ஹூடி கூட அமெரிக்காவோட கலாச்சார தாக்கத்தினால தான் இருக்குது. ஸோ முடிவாக சொல்லணுன்னா, நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்குது. அதோட அவங்களோட கல்ச்சுரல், எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி டாமினன்ஸ்னால அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இன்னும் வர இருக்குது. இதனால தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் அமெரிக்காவோட முடிவை கவனிச்சிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.